ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. நெடுவாசலில் குடிகொண்டிருந்த அந்த போராட்டம் நீண்ட நாட்களாக 15 நாட்களாக கிட்டத்தட்ட தொடர்ந்து அந்த கிராம மக்கள் எங்களுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்று தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வந்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து மாநில அரசின் சார்பாக ஒரு உறுதிமொழி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. மாநில அரசாங்கம் இந்த திட்டத்திற்கான லைசன்ஸ் டு ஆபரேட் அல்ல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய கிளியரன்ஸ் போன்ற விஷயங்களை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னதை அடுத்து தற்காலிகமாக அந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அந்த நெடுவாசல் பகுதி மக்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த பிரச்சனை இன்று ஏன் கிளம்பி இருக்கிறது என்றால், இன்று டெல்லியில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 31 எண்ணெய் கிணறுகளிலிருந்து எண்ணெய் எடுப்பதற்காக 22 நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கின்றன. அதில் 4 பொதுத்துறை நிறுவனங்கள், 17 தனியார் நிறுவனங்கள், ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் அடக்கம். அதில் ஒரு நிறுவனம் ஜெம் லேபரேட்டரிஸ் என்ற நிறுவனம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காகவும் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் தான் இன்று சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஒரு திட்டம் மக்களுடைய அந்த பகுதி மக்களுடைய ஆதரவு இல்லாமல், பகுதி மக்களுடைய கருத்துக்களை பெறாமல் செயல்படுத்தப்படாது என்ற உறுதிமொழியை தொடர்ந்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் அளித்து வந்த நிலையில் இப்போது ஏன் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்பது பல கேள்விகளையும் சர்ச்சைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதனால் மட்டுமே இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரப்போவதில்லை. இதனால் இதை தொடர்ந்து நாங்கள் இதற்கு அடுத்த கட்டமாக மக்களிடம் கருத்துக்களை கேட்க இருக்கிறோம், பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறோம் என்று மத்திய அரசாங்கமும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். இந்த ஒரு மத்திய அரசு ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வுகள், பிரச்சாரங்கள் இவையெல்லாம் பலனளிக்குமா, அல்லது இந்த நிறுத்தப்பட்ட போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட போராட்டம் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இந்த நெடுவாசல் பிரச்சனை அடுத்த கட்டமாக எப்படி பயணிக்க போகிறது, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த எரிவாயு திட்டம் மீண்டும் வந்த நெடுவாசல் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு KT ராகவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு சுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சாமானியர்களின் ஒருவரான திரு ஜெகநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல மாநிலத்தில் ஆளும் அதிமுகவின் தோழமை கட்சியான கொங்கு இளைஞர் பேரவையைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்களும் நம்மிடையே இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நான் திரு சுந்தரராஜன் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 31 இடங்கள்ல பிட்டிங் கொடுக்கப்பட்டது. 22 கம்பெனி வந்தாங்க. யார் அந்த பிட்ல ஜெயிச்சாங்களோ அவங்களோட மத்திய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருக்கு. இதற்கு அடுத்த மத்திய அரசாங்கத்தின் தரப்புல சொல்லப்படக்கூடியது, இதற்கு அடுத்த கட்டமா நாங்க மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த விஷயத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு. இப்போ இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக கருத வேண்டுமா, இல்லை இந்த கான்ட்ராக்ட் போட்டதன் மூலமாவே ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? டோன்ட் யூ திங்க் தேர் இஸ் a long way forward? இன்னும் போறதுக்கான விஷயம் இப்பவே ஒரு பெரிய ஆபத்து அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. இந்த ஒப்பந்தமே ஒரு மக்கள் விரோத செயல், நம்பிக்கை துரோகம், பச்சை தேச துரோகம் கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் மக்கள்கிட்ட போய் நாங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் நாங்கள் செய்ய மாட்டோம், உங்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு யாருக்கு நீங்கள் ஒப்பந்தம் போட்டீங்க? The agreement has been entered in the name of the people. ஏன்னா அந்த சாவரின் கவர்மெண்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுச்சுன்னா இன் நேம் ஆஃப் த பீப்புள் தான் அர்த்தம். சரியா? இந்த நேம் ஆஃப் த பீப்புள் தான் அந்த அக்ரிமெண்டே போடுறாங்க. ஸோ அப்போ எங்களுடைய விருப்பம் இல்லாமல், அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களோட விருப்பம் இல்லாமல் இந்த அரசு அந்த ஒப்பந்தத்தை போட்டுச்சுன்னா அப்போ எங்களுடைய உணர்வுகளுக்கும் மக்களுடைய ஜனநாயக மாண்புகளுக்கும் என்ன மரியாதை இருக்குங்க? உங்க மத்திய அமைச்சர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, மாநில அரசு தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஒப்பந்தம் யார் கேட்டது? அதுவும் டெல்லியில் தொடர்ந்து 15 நாளாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு உங்களால் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியல. இன்னைக்கு திருவண்ணாமலையில் செங்கத்தை வந்து ஒரு விவசாயி தற்கொலை பண்ணியிருக்காரு, தண்ணீர் இல்லாமல், போதிய இது இல்லாமல் தற்கொலை பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது இந்திய அரசு இந்த ஒப்பந்தத்தை போட்டிருப்பது முழுவதும் ஒரு மக்கள் விரோத செயலை தான் நாங்கள் பார்க்குறோம். இது நீங்க ஒரு முதல் படியா பார்க்கல, அவங்க சொல்றது வேண்டாம் சொல்றோம். நாங்க வேண்டாங்கிறோம். 25வது படியாகட்டும், -25வது படியாகட்டும், எதா இருந்தா எங்களுக்கு அது வேண்டாம். ஒரு படி கூட வேண்டாம். யார் கேட்டா? ரிசோர்சஸ் சாவரனிட்டி ஒன்று இருக்குது. இந்த பகுதியில் வாழக்கூடிய திட்டங்களுக்கு அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் சரின்னு சொல்லணும். அந்த வளங்கள் மக்களுக்கு சொந்தமானவை, ஜெம் லேபரேட்டரி சொந்தமானது கிடையாது. அது ஒன்றும் பிஜேபி கட்சிக்கு சொந்தமானது கிடையாது. அது ஒன்றும் தர்மேந்திர பிரதான் யாதவ் சொந்தமான ரிசோர்சஸ் கிடையாது. அந்த வளங்கள் எல்லாமே மக்களுக்கு சொந்தமானவை. அந்த வளங்களை யார் அந்த இடத்துல திட்டம் வரணுமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய உரிமை
அரசுக்கு கிடையாது, மக்கள் தான் இருக்கு. அதான் இப்போ ஓகே, நம்ம இது அடுத்த கட்டமா இதை பத்தி நிச்சயமா பேசுவோம். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட அதுக்கான பதிலை பெற விரும்புறேன். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே, அனைத்து பாரதிய ஜனதாவுடைய பிரதிநிதிகளுமே சொன்னது வந்து மக்களுடைய கருத்தை கேட்டுதான் இது செய்யப்படும், மக்களுடைய இது இல்லாம நாங்க இதை செய்ய மாட்டோங்கிற ஒரு மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்துட்டு இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்படுது, ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுன்னு சொல்லும்போது ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் கொடுக்கப்படுறதா தெரியல. ஒரு பக்கம் அடுத்த படியை எடுத்து வைக்கக்கூடியது, இன்னொரு பக்கம் வராதுன்னு சொல்லக்கூடியது போது குறைஞ்சபட்சமா திரு சுந்தரராஜன் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. பட் குறைஞ்சபட்சமா பார்க்கும்போது ஒரு குழப்பமான மனநிலையாவது இருக்கும் இல்லையா? நெடுவாசல் பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. நான் உங்களுடைய தொலைக்காட்சியில தான் அதை கூட பார்த்தேன். அதுல நீங்க பாருங்க, அதுல அந்த பிரஸ் ரிலீஸ்ல நெடுவாசல் போராட்டங்கள் பத்தியும் சில கருத்துக்கள் அதை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு அது மாநில அரசாங்கத்தோடு பேசப்பட்டு நெடுவாசல்லேருந்து இவங்களே கூட மத்திய அமைச்சர் திரு பிரதான் அவர்களை பார்த்தாங்க. அங்கே பிரதான் சொன்னார், யூ அலோவ் அஸ் டு கன்வின்ஸ் யூ, கிவ் அஸ் அ சான்ஸ் டு கன்வின்ஸ் யூ அப்படின்னு சொன்னார். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வந்து பார்த்தவங்க, மினிஸ்டர் அமைச்சரை பார்த்தவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து இது புதுசு கிடையாது. ஏற்கனவே 2016 இந்த பிட் எல்லாருக்கும் யாரெல்லாம் இதெல்லாம் ஜெம்மெல்லாம் இப்போ புதுசு, நம்ம இதே சப்ஜெக்டை ஒரு மாசமா பேசிட்டு இருக்கோம். அப்பவும் ஜெம் வந்தது. அதனால இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கு. ஆனாலும் கூட மாநில அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்களை கன்வின்ஸ் பண்ணுவோம். அந்த பிரஸ் ரிலீஸ்லயே இன்னைக்கு மத்திய அமைச்சகம் வெளியிட்ட பிரஸ் ரிலீஸ்லயே எங்களுடைய தமிழ்நாடு வளர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதனால எங்க தமிழ்நாடு பல துறைகள் வளரணும். எங்க தமிழ்நாட்டில் 169 வெள்ளு ஏற்கனவே இருந்திருக்கிறது. இது எங்களுடைய மாநிலத்தில் 170வது வரும் பொழுது ஒன்றும் பிரச்சனை வராது. அப்படி ஏதாவது இருந்தாலும் அந்த மக்கள்கிட்ட எங்களுடைய மக்கள்கிட்ட நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுவோம். நிச்சயமா இல்ல, ஏற்கனவே கன்வின்ஸ் பண்றதுக்கான பல முயற்சிகள் நீங்க எடுத்திருந்தீங்க. நம்ம தமிழ்நாடு வளரணும் அப்படிங்கறது தான் எல்லாருடைய ஆசையுமே கூட. பட் இதுல என்ன, அந்த நெடுவாசல் பகுதி மக்கள் எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம்னு திட்டவட்டமா தெளிவா சொல்லும் போது, தமிழ்நாட்டுடைய மாநில அரசாங்கம் இந்த திட்டம் வேண்டாம்னு திட்டவட்டமா தெளிவா சொல்லும் போது இந்த ஒப்பந்தம் போடுவதற்கான அவசியமே என்ன வந்ததுன்னு நெடுவாசல் மக்கள் அவர்கள் கிட்ட புரிய வைக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளுடைய கடமை. அதை செய்வோம். 2 நடிகர்கள் சில பேர் அங்கே போயிட்டு நடிகர்கள் நடிப்பை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் நான் கேள்வி கேட்க முடியாது, அவங்க நல்லா தெரியும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லும் பொழுது அதை அட்லீஸ்ட் கேட்கவாது செய்யணும். நான் கேட்கவே மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்னு இந்த மாதிரி இயக்கங்கள் சொல்ல முடியாது. கேட்கணும், கண்டிப்பாக ஹியர் பண்ணணும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள், எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். சில பேர் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லலாம். அது கூட எத்தனை பேர் பின்னாடி இருந்து என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 160 ஒரு நிமிஷம் இருங்க, 169 அந்த எண்ணெய் கிணறுகள் எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்குன்னு எங்க மக்களுக்கு தெரியும். அதனால இது அரசியல் செய்பவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். எங்களுடைய மக்களை கன்வின்ஸ் பண்றது எங்களுடைய வேலை பண்ணுவோம். நிச்சயமா நம்ம மக்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணோம் அப்படிங்கறதுல வந்து மாற்று கருத்து இல்ல. சந்தேகம் எங்க வருதுன்னா, ஒரு புறம் வந்து அது வராதுன்ற மாதிரியாவே தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்து அந்த போராட்டத்தை வாபஸ் பெற வரைக்கும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு போராட்டம் வாபஸ் ஆயிடுச்சுன்னு ஒண்ணு வேற ஸ்டாண்ட் எடுக்கறாங்களோ. பாருங்க, கன்வின்ஸ் பண்றோங்கிறது தான் கன்வின்ஸ் பண்றோம். நான் என்ன சொல்றேன், கன்வின்ஸ் இது ஆஃப் கோர்ஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்திரம் முடிவு பண்ற விஷயம் இல்ல. மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதலும் தேவை. இந்த இடத்துல மாநில மத்திய அரசாங்கங்கள் சேர்ந்து எங்களுடைய மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது கடமை இருக்கிறது. அதை செய்வோம். மக்கள்கிட்ட புரிய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த மாதிரி என்னுடைய தமிழ்நாடு வளரக்கூடாதுங்கிற பல பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இவங்கெல்லாம் சில பேர் இருக்கிறாங்கன்றது அவங்க கிட்ட புரிய வைப்போம். நம்ம ஊர்ல ஏற்கனவே 169 இருக்குதே அப்படின்னு சொல்லுவோம். அதன் மூலமாக மக்கள்கிட்ட இதனால ஏற்படுகின்ற நன்மைகளை பத்தி கண்டிப்பா சொல்லுவோம். சொல்லி நிச்சயம் மக்களை ஏற்றுக்கொள்ள செய்வோம். ரைட், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்றத சொல்றீங்க. நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஒரு நெடுவாசல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் நாங்க லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கொடுத்திருந்த ஒரு வாக்குறுதியின் பேர்ல தான் மக்கள் போராட்டத்தையே கைவிட்டாங்க தற்காலிகமா அந்த நெடுவாசல் பகுதியில். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க ஒரு நிறுவனத்தோட அந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லும் போது மாநில அரசாங்கத்திட்ட இருந்து இது வரைக்கும் ஒரு ரியாக்ஷன், ஸ்ட்ராங்கான ரியாக்ஷனே இந்த விஷயத்துக்கு வந்ததா தெரியல திரு தனியரசு? இல்லைம்மா, இயல்பாக இப்போ நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் பொறுப்பேற்ற நிலையிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மக்கள் விரும்புகிற திட்டத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும்
அதற்கு அனுமதி தந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்காத மக்களின் அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவினுடைய அரசு. ஆகவே அவர்கள் மீத்தேன் அந்த பகுதியில் டெல்டா பகுதி விவசாயிகள் எதிர்த்த பொழுது மீத்தேனை அனுமதிக்காமல் அதை தடை செய்த அரசு. அதேபோன்று கெயில் நிறுவனங்கள் விவசாய விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் அமைப்பதை விவசாயிகள் எதிர்த்த பொழுது, மேற்கு மண்டலத்திலே கொங்கு மண்டலத்திலே விவசாயிகள் எதிர்த்த பொழுது மதிப்பளித்து அதையும் தடை செய்த அரசு. உச்சநீதிமன்றம் வரை சென்றும் கூட நீதிமன்றத்தோடு வாதாடி. திரு தனியரசு, உங்களுடைய தகவலுக்காக, நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவர், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கெயில் விவகாரத்துல உச்சநீதிமன்றம் மாநில அரசாங்கத்துடைய நிலைப்பாடு தவறு, அங்க கெயில் திட்டம் வந்தே ஆகணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உங்களுடைய நினைவு சரியா இருந்திருக்கும். அதைத்தான் சொல்றேன் நான் அதைத்தான் சொல்றேன். அதாவது உச்சநீதிமன்றமே அதுல நம்ம முழுமையா வெற்றி பெறலன்றதுல ஃபேக்டர் இருக்கு. அந்த அதாவது அது கெயில் நிறுவனத்திற்கு ஆதரவாக சொன்ன பொழுது கூட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பா மக்களின் தீர்ப்பா என்றால் மக்களின் தீர்ப்பின் பக்கம்தான் நின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆகவே தான் நான் மக்களின் அரசுன்னு சொன்னேன். அப்ப நீதிமன்றத்தை நம்ம மதிப்பளிக்கிறது ஒன்று, அதையும் மதிப்பளிக்கிற அரசு தான். அதுபோன்று இந்த நெடுவாசல் மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மாநில அரசு, இப்பொழுது இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் மாண்புமிகு முதல்வர் அவருடைய தலைமையில் இருக்கிற அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒருபோதும் மத்திய அரசு இன்று செய்து கொண்டிருக்கிற இந்த ஒப்பந்தத்தின்படி நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கட்டாயமாக ஒரு முடியளவும் கடுகளவும் சட்டப்படி அனுமதிக்க முடியாது, உறுதியாக அறுதிட்டு சொல்றேன். இதை ஏற்கனவே நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இப்போ இன்னைக்கு அந்த மாவட்டத்துடைய மக்கள், அந்த பகுதியுடைய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையா கூட என்ன இருக்குன்னா, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட ஏற்கனவே அந்த ஜெம் லேபரட்டரிஸ் நிறுவனம் 11 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை கொடுத்திருக்காங்க கிளியரன்ஸ் வாங்குறதுக்காக. அந்த வைப்பு தொகையை நீங்க ரீஃபண்ட் பண்ணுவீங்களா? ஏன் இது வரைக்கும் அதை திருப்பி கொடுக்கல மாநில அரசாங்கம் அப்படிங்கிற கேள்வி அந்த பகுதி மக்கள்கிட்ட எழுந்திருக்கு. இல்லை கட்டாயமா. இப்போ நீங்கள் இப்போ பசுமை தீர்ப்பாயம், இப்போ நம்ம எப்படி மீத்தேன் திட்டத்திற்கு அது பசுமை தீர்ப்பாயத்தினுடைய ஆய்வு, அந்த திட்டம் குறித்து ஆய்வு நடத்துவதற்கு பசுமை தீர்ப்பாயம் நியமித்த நிபுணர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் மீத்தேன் திட்டம் தடை செய்யப்பட்டதோ அதை போன்று ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்கின்ற இந்த திட்டத்தை ஒரு நிபுணர் குழு, இதே பசுமை தீர்ப்பாயமோ அல்லது சுற்றுச்சூழல் எக்ஸ்பர்ட்ஸ் அதனுடைய நிபுணர்களின் வழியாக ஆய்வு நடத்தி அந்த ஆய்வு சுற்றுப்புற பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு, விவசாயத்திற்கு ஏதேனும் கேடு விளைவிக்கும் என்று அது உறுதியிட்டு சொன்னால் கட்டாயமாக மாநில அரசு ஒரு சின்ன சந்தேகத்தை கிளாரிஃபை. இப்ப நீங்க சொல்றீங்க சில ஆய்வுகள் நடத்தணும், பசுமை தீர்ப்பாயத்தின் மூலமா போனோம், அவங்க ஆய்வெல்லாம் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் இது அப்படி இருந்தால் ஒரு வேளைன்னு சொல்றீங்க. அப்ப இது வரைக்கும் மாநில அரசாங்கம் நிலைப்பாடு எடுக்கலையா? ஏற்கனவே அவங்க லைசென்ஸ் டு ஆபரேட் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. அப்ப எந்த அடிப்படையில் அந்த முடிவுக்கு மாநில அரசாங்கம் வந்தது? எந்த ஆய்வுமே நடத்தப்படாமலேவா? இல்ல நான் சொல்றேன் பாருங்க. இல்ல ஒன்றும் சொல்லலை. இப்போ அது இயல்பாக போகும்போது வேற, மக்கள் எதிர்க்கின்ற பொழுது மக்களினுடைய சந்தேகங்களுக்கு, மக்களினுடைய கேள்விகளுக்கு, மக்களினுடைய அச்சத்தை போக்குகிற பொறுப்பு மாநில அரசுக்கு உண்டு, மத்திய அரசுக்கு உண்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் அனைத்துக்கும் உண்டு, நீதிமன்றத்திற்கும் உண்டு. இன்னைக்கு நெடுவாசலுக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு. மாநில அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? நாங்க இதை வர விட மாட்டோம், இந்த ஒப்பந்தத்தை நாங்க நடத்தப்பட விட மாட்டோம் அப்படின்னு மாநில அரசாங்கம் சொல்லியிருக்கா? முதலமைச்சர் சொல்லியிருக்காரா? ஏதாவது அமைச்சர் சொல்லியிருக்காரா? இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பின்னர் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு? மாநில அரசாங்கத்தின் வாயிலாதான் நாங்க எல்லா பேச்சுவார்த்தைகளையுமே நடத்த போறோம்னு. அப்போ மாநில அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டமா மும்முனை பேச்சுவார்த்தைன்னு அவங்க சொல்றாங்க. அதை நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ண போறீங்களா? இல்ல ஒட்டுமொத்தமா இது கிடையவே கிடையாது, நாங்க இதை கொண்டே வரமாட்டோம்னு சொல்ல போறீங்களா? மாநில அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? அது தெரியணும் இல்லையா அந்த பகுதி மக்களுக்கு? கட்டாயமாக நான் நம்புகிற வகையில் நான் நெடுவாசல் பகுதி மக்களினுடைய உணர்வுகளுக்கு எதிராக மாநில அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, எடப்பாடியாருடைய தலைமையில் இருக்கிற அரசு கட்டாயமாக ஒருபோதும் மத்திய அரசினுடைய இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முடியளவும் கட்டாயமாக அனுமதிக்காது. மக்களினுடைய, விவசாயிகளினுடைய, பகுதி மக்களை எதிர்த்து கொண்டு அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் மத்திய அரசு வேண்டுமானால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்கலாம். ஆனால் மக்களினுடைய உணர்வுகளை மதிப்பளிக்கிற எங்களுடைய அரசு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய அரசு கட்டாயமாக அனுமதிக்காது. இந்த 31 இடங்களில் ஆய்வு நடத்துவதற்கு
திரு தனியரசு, இப்போ இந்த கான்ட்ராக்ட் போடுறதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிளியரன்ஸ்ல இருந்து மக்கள் கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறதுல இருந்து இதுக்கான அடுத்த கட்ட முடிவுகளுக்கான ஒப்பந்தங்கள்ல வந்து அனுமதி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே the ball is in the state government's court. மாநில அரசாங்கம் தான் இப்ப கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். மக்களை நாங்க கன்வின்ஸ் பண்ணுவோம், மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துவோம் இன்னைக்கு மத்திய அரசு சொல்றாங்க இல்லையா, அது மாநில அரசாங்கம் மூலமா தான் நடந்தாகணும். அப்ப மாநில அரசாங்கத்துடைய நிலைப்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. இப்ப பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்ல போதா மாநில அரசாங்கம்? இல்ல நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க, மும்முனை பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்ல போதா? இல்ல அதே மாதிரி பழைய நிலைப்பாடோடைய லைசன்ஸ் டு ஆபரேட் கிடையாதுன்னு சொல்ல போதா? இல்லம்மா அசோகவர்ஷன் இல்லம்மா, பேச்சுவார்த்தை இல்லம்மா. அதாவது இப்ப ஏற்கனவே அதாவது போராட்ட களத்தில் இருந்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு பொறுப்புள்ள மதிப்புமிக்க மத்திய அமைச்சர் அருமையண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நிர்மலா சகோதரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் 2 பேர் வந்து என்ன சொல்றாங்க, அந்த மக்களிடத்துல ரொம்ப நம்பிக்கையா மத்திய அரசிடமிருந்து ஒன்று இதே பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இடத்துல அழைத்து சென்று பேசுறாங்க. அப்ப மத்திய மாண்புமிகு பெட்ரோலியத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு விரும்பினால், தமிழ்நாடு அரசு தான் இதை செய்யணுங்கிறார், நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்றாரு அவரு, அங்க இறுதி முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உண்டு. இன்னும் சொல்றார், மாநில அரசின் முடிவை மத்திய அரசு அப்ப மாநில அரசு திட்டத்தை கொண்டு வராதுன்னு திட்டவட்டமா நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த திட்டம் நிச்சயமா வராதுங்கிறதா மாநில அரசாங்கத்தோட நிலைப்பாடு. உறுதியா மக்கள் எதிர்த்தால் கட்டாயமாக தமிழ்நாடு அரசு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழ்நாட்டிலே நெடுவாசலிலே நிறுவுவதற்கு அதை அனுமதிக்காது. ஓகே, அந்த காப்பு தொகை வந்து வைப்பு தொகை வந்து விரைவில் திருப்பி கொடுக்கப்படும் அந்த நிறுவனத்துக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கட்டாயமா திருப்பி கொடுக்கப்படும், நாங்கள் வட்டியோட கூட திருப்பி கொடுத்துறோம். ரைட், ஓகே. நான் திரு ஜெகநாதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், ஒரு சாமானியரா நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கு தேவைன்னு பார்க்கப்படுகிறது. நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கோம்னா ஏதோ ஒரு வெஹிக்கிள்ல வந்திருக்கோம், பெட்ரோல் டீசல் செலவு பண்ணி தான் வந்திருக்கோம். அப்ப இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த திட்டம் விவசாய நிலங்களை பாதிக்குமோ அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையேயான அந்த எப்படி நீங்க சீர்தூக்கி பாக்குறீங்க? எதோடைய முக்கியத்துவம் அதிகம்னு பாக்குறீங்க? அதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தால் தான் மற்ற தேவைகள் எல்லாமே நம்ம நிறைவேற்ற முடியும் இல்லையா? திரு ராகவன் ஐயா சொன்னார், நாங்கள் வந்து எப்படி சொல்கிறோம்னா தமிழக பாஜகவோட கருத்து தான் இதை நான் நினைக்கிறேன் வந்துட்டு. ஏன்னா இவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ நிர்மலா சீதாராமன் அவர்களோ வந்து இல்லை இந்த திட்டம் வந்து நீங்கள் ஒத்துக்கிட்ட வரையில் இது நடக்காது அப்படின்னு சொன்னவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா அப்போ தமிழக பாஜகவில் இருக்கிற நிறைய மத்திய அமைச்சரும் அதான் சொல்றாரு. இவங்க மட்டும் இல்ல, மத்திய பெட்ரோலிய அமைச்சர் இருக்காரு இல்லையா தர்மேந்திர பிரதான், என்ன சொல்றாரு, அவரும் மக்கள்கிட்ட கேட்போம், மக்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை செய்வோம், நாங்க கையெழுத்து மட்டும் தான் போட்டிருக்கோம், இன்னும் எதுவுமே நடக்கல அப்படின்னு அவருமே சொல்றாரு. எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றோம், எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி எங்களுக்கு தேவையில்லை. இல்ல அந்த திட்டத்தை பத்திய ஒரு முழுமையான இப்போ மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு, நம்ம ஒரு மும்முனை பேச்சுவார்த்தை வச்சுப்போம், மத்திய அரசாங்கம் ஒரு புறம், மாநில அரசாங்கம் ஒரு புறம், அந்த பகுதியுடைய மக்கள் ஒரு புறம், நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசுவோம், நாங்க எங்க தரப்புல என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன அதுக்கான ஆதரவான விஷயங்கள் இருக்கு நாங்க சொல்றோம், உங்க தரப்புல நீங்க சொல்லுங்க, எல்லாரும் பேசிட்டு அப்புறமும் வேணாம்னு சொன்னா வேற ஒரு முடிவுக்கு வருவோம், இல்ல வேணும்னு சொன்னா வேற ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த பேச்சுவார்த்தை கூட நடத்த வேணாம்னு நினைக்கிறது எதுக்கு? இல்ல என்கிட்ட அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, ஏன் வேணாம்னு சொல்றோம்ன்றதுக்கு ப்ரூஃப் இருக்கு. எப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு போய் அவங்க கிட்ட சொல்லலாமேன்ற இல்ல வேணான்ற, எங்களுக்கு பேச்சுவார்த்தை வேணாம், ஆல்ரெடி எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல, ஆக நான் எங்களுக்கு அதுக்காக எதுக்கு அந்த பேச்சுவார்த்தை நாங்க கேட்கிறோம். என்கிட்ட அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொன்னா, கோட்டைக்காடு என்ற கிராமத்துல 1991 இருந்து 94 வரைக்கும் ONGC நிறுவனம் பெட்ரோல் ஆயில் எடுக்கிறதுக்கு லீஸுக்கு எடுக்கிறாங்க. நெடுவாசல் பக்கத்துல. இது வந்து நெடுவாசலுக்கான போராட்டம்னா ஆக்சுவலா இது வந்து நெடுவாசலுக்கான போராட்டமே கிடையாது. நெடுவாசல் சுத்தி இருக்கிற 4 கிராமத்துக்கு ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம், எங்களுக்கு நடக்க கூடாதுன்ற போராடுற விஷயம் தான் இது நெடுவாசல் போராட்டமே. 11,500 அடி கிணத்துல வந்து 3 ஆண்டுகளா ஆராய்ச்சி செய்து அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டு அதை விட்டுட்டு போயாச்சு. ஓகேவா? 1994 வரைக்கும் இன்னை வரைக்கும் அந்த பதிக்கப்பட்ட குழாய் அந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? ஒரு மாசமா அது அந்த அவங்க விட்டுட்டு போன அந்த இடத்துல ஒரு மாசமா அந்த நெருப்பு அணையாம எரிஞ்சிட்டே இருந்திருக்கு. இது உண்மை. இது வந்து கோட்டைக்காடுன்ற கிராமத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ப்ரூஃப். நெருப்பு எரியறதுக்கான வாய்ப்பே இல்லையே. ஏன் எப்படி இல்லன்னு நீங்க சொல்லுவீங்க? நெருப்பு அவங்க துளை போட போறாங்க, அதுல இருந்து என்ன ஈராக்ல எவ்வளவு ஆயில் இன்னும் எரிஞ்சிருக்கு, பல வருஷங்களா எரிஞ்சிட்டு இருக்குது.
அது அணைக்கிறது டெக்னாலஜி தான் உலகத்துல கிடையாது. எரிய விட்டு தான் அணைப்பாங்க. அது எரிஞ்சு தான் இருக்கும். அதை பத்தி அதெல்லாம் வந்து எரியாம இருக்க முடியாது. பர்சனலா ஒரு ப்ரூஃப் சொல்லணும்னாலும் நான் சொல்றேன். இது வந்து நீங்க சொல்லக்கூடிய நீங்க வடகாடுடைய எக்ஸாம்பிள் சொல்றீங்க இல்லையா? இப்போ இதே மாதிரியான எண்ணெய் கிணறு நரிமணத்துல இருக்கு, திருவாரூர்ல இருக்கு, கும்பகோணத்துல இருக்கு, நம்ம பொன்னேரியில எங்கெல்லாம் அங்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்ல. நான் ஒரு சொல்றேன், நீங்க இன்னைக்கு சீமக்கல மரத்தை ஏத்துக்குவீங்களா? இப்போ நீதிமன்றமே அதை அகற்றணும் தான் சொல்லுங்க. நீதிமன்றம் சொல்லல சீமக்கல மரம் சரியா? 1960 யார் கொண்டு வந்தா? அரசு கொண்டு வந்துச்சு. அப்ப இன்னைக்கு நீங்க ஏத்துக்குவீங்களா? 1970களில் 80களில் சூழல் குறித்த ஒரு பெரிய பார்வை இல்லாத சமயத்துல புவி வெப்பமாதல், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரியாத காலகட்டத்தில் இங்க அமைக்க விட்டதுக்கும் இன்னைக்கு அதை பற்றி அதுதான் இன்னைக்கு என்விரான்மெண்ட் தான் பிரைமரி. இன்னைக்கு சாப்பாடு வேணுமா ஹைட்ரோ கார்பன் வேணுமா? தண்ணி வேணுமா ஹைட்ரோ கார்பன் வேணுமா? எங்களுக்கு சாப்பாடு தண்ணி தான் வேணும், எங்களுக்கு ஹைட்ரோ கார்பன் வேண்டாம். பிளஸ் இன்னொரு விஷயம், இது ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட பாரிஸ் ஒப்பந்தத்துக்கு எதிரான ஒரு ஒப்பந்தம் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா பாரிஸ் ஒப்பந்தத்தைப்படி 2005 இந்தியா வந்து எவ்வளவு ஃபாசில் ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணுச்சோ, புதை படிம எரிபொருள் யூஸ் பண்ணுச்சோ அதுல 30% நீங்க குறைக்கணும். இன்னைக்கு இல்ல, 2017 லெவல் கிடையாது, 2005ல அது குறைக்க மாட்டேன்னு அவங்க சொல்லல. அவங்களோட நீங்க இம்போர்ட் குறைக்க ஒரு நிமிஷம் முடிக்க வச்சு ஏற்கனவே நீங்க பயன்படுத்திட்டு இருக்க 30% குறைக்கணும்னு சொல்றப்ப எதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஹைட்ரோ கார்பன் நீங்க எடுக்கிறீங்க? யார் எக்ஸ்ட்ரா எடுக்கலங்க. ஆமா கண்டிப்பா நீங்க இல்ல நீங்க சொல்றது நீங்க சொல்றது அத நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 வந்து 2005 யூஸ் பண்ணோம்னா 100 ஹைட்ரோ கார்பன் பயன்படுத்திருக்கோம்னா அது 70 குறைக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அந்த 100ல 70 80 நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எப்படியும் நீங்க 30 குறைச்சாலும் ஒரு 70 நமக்கு தேவையில்லை. அந்த 70ல ஒரு 50 60 நாட்டுக்குள்ள இருந்தே எடுக்கலாம். நீங்க இந்த ஹைட்ரோ கார்பன் விஷயங்களை நீங்க ஏதோ ஒரு டெசர்ட்ல போய் எடுக்கிறீங்க, மக்கள் விவசாயம் பண்ணாத பகுதியில் போய் எடுக்கிறீங்கன்னா கூட ஏதாவது அதுல வந்து டிபேட் பண்றதுக்கா சான்ஸ் இருக்குது. ஒட்டுமொத்தமாக காவேரி டெல்டா பகுதியில் விவசாயம் முழுவதுமாக அந்த நெடுவாசல் கிராமம் வந்து அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கும். அவ்வளவு நமக்கு தேவையான உணவு தானியங்கள், காய்கறிகள் முக்கியமா அங்கிருந்து உற்பத்தியாக வருது. அப்ப நீங்க வந்து எதை முக்கியமா நீங்க கருதுவீங்க அப்படின்னா நிச்சயமாக விவசாயம் தான் முக்கியம். எங்களுக்கு வாழவே முடியாதப்ப நாங்க ஹைட்ரோ கார்பனை சாப்பிட முடியுறாங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இன்னைக்கு இந்த ஒரு நெடுவாசல்ல மட்டும் இல்லாம டெல்லியில விவசாயிகள் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு இந்த நெடுவாசல் போராட்டத்துக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய திரு செந்தில் அவர்கள் கூட செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொல்லக்கூடியது என்னன்னா, எங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் கொடுங்கன்னு கேட்கிறோம், கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுங்கன்னு கேட்கிறோம், கொடுக்க மாட்டேன்றாங்க. விவசாயத்துக்கு எது தேவையோ அதற்கான ஆக்ஷன் உடனே நடக்க மாட்டேங்குது. ஆனா நாங்க வேணாம்னு சொல்ற விஷயம் மட்டும் உடனடியாக அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு சொல்லும்போது அது ஒரு முரண்பாடா தெரியல. அப்படி இல்லைங்க, எல்லாத்துமே. ஆனா ஒரு விஷயம் புரியுது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கவர்னன்ஸே இல்லைங்கிறதான் இவருடைய போராட்டங்கள்லாம் சொல்லுது. எதெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போனோமோ அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் டெல்லியில கொஞ்சம் இருங்க. நான் என்ன சொல்றேன், எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்தையும் ஒன்னாலாம் பார்க்க முடியாது. வறட்சி நிவாரணம்னு சொல்றீங்க, வறட்சி நிவாரணத்துக்கு இன்னைக்கு வறட்சி வந்ததுக்கு காரணம் எல்லா ஆத்துலையும் ஆளுங்க 50 வருஷமா எல்லா அரசியல்வாதியும் ஆத்து மண்ணை கொண்டாடிச்சிருக்காங்க. 3 அடி எடுக்கலாம்னா 25 அடி 28 அடி போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் யாருமே போராடினதா தெரியல. சகோதரர்லேருந்து எல்லாரையும் தான் கேட்கிறேன், என்ன போராட பண்ணீங்க? இன்னைக்கு விவசாயம் இப்படி இருக்குன்னு அதுக்கு அதுவும் காரணம் இல்ல. நீங்க பாசிங் த பக்ஸ் மாதிரி இல்லம்மா, எல்லாத்துக்குமேமா இல்லம்மா, நீங்க எல்லாத்தோட அடிப்படையான காரணத்துக்கே போக மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு 2.5 வருஷம் இது மாத்திரம் பேசுறீங்க. எல்லா திட்டத்துக்கு பின்னாடி நீட்டா இருந்தாலும் சரி, இதுவா இந்த நெடுவாசலா இருக்கட்டும், எல்லா கெயிலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பிரச்சனை எல்லாம் இவங்க பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றீங்க. சரி செய்யணும்னு பேசுங்க, தப்பு இல்ல. மத்திய அரசாங்கத்துக்கு பவர் இருக்கு, சரி செய்யணும் அப்படின்னு பேசுறது தப்பு இல்ல. ஆனா நீங்க எல்லாமே பாசிங் த பக்ஸ் மாதிரி மாநில அரசாங்கம் இதுக்கெல்லாம் ஒரு சம்பந்தமே இல்லையா? இந்த வறட்சிக்கோ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வெள்ளங்க தேக்கி வைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு 2200 கோடி வறட்சி நிவாரணம் மாநில அரசாங்கம் மட்டுமே கொடுத்திருக்கு. அதை விட கம்மியா மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. பாருங்க, எல்லாரும் வந்து இப்ப இங்க வந்து ஆய்வு பண்ணாங்க. மத்திய அமைச்சகத்திலிருந்து செக்ரட்டரிஸ் லெவல்ல வந்து ஆய்வு பண்ணாங்க. நீங்க இந்த புயல் வந்தது, இந்த புயல் வந்த மறுநாளே மாநில அரசாங்கம் 22,000 கோடி நஷ்டம் அப்படின்னு பேசினாங்க. என்ன அசஸ்மெண்ட் அது? இவங்களுடைய அசஸ்மெண்டே ஒரு பேசிஸ் இல்லாத ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதை கொண்டாங்க. ஓவர் எஸ்டிமேட்டோ இந்த லோவர் எஸ்டிமேட்டோ எனக்கு அது தெரியாது. ஆனா எஸ்டிமேட் பண்றதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கணும்ல. வார்தா புயல் வந்த மறுநாள் 22,000 கோடி நஷ்டம் அப்படின்னு ஒரு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் சொல்றதுன்னு சொன்னா என்ன காரணம்? நீங்க மாநில அரசாங்கத்துக்கு தெரியும்ல எத்தனை மின்கம்பம் விழுந்திருக்கு, எத்தனை இடத்துல பவர்ல கட் ஆயிருக்கு. பாருங்க, ஒரு நாள் 2 நாள் எல்லாம் அதெல்லாம் முடிவு பண்ணவே முடியாது. ஆனால் முடிவு உடனே சொல்றாங்க.
இப்போ அரசாங்கம் இப்ப மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தோட பட்ஜெட் எவ்வளவுங்க? சிம்பிளா 35,000 கோடி. நமக்கு பிடிச்ச நம்பர்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அதை அசஸ் பண்ணி கிரவுண்ட் அசஸ் பண்ணி அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் வந்த அப்புறம் தான் இது முடிவு பண்ணி 2000 கோடி அளவுக்கு தான் தமிழகத்துல வறட்சிக்கான டேமேஜ் நடந்துருக்கு பாருங்க. அதுதான் மத்திய குழுவுடைய கணிப்பு. சரிங்க, நான் மத்திய குழுவுடைய கணிப்பு தவறுன்னு சொல்லுங்களேன். நீங்க 35,000 40,000 பேசிட்டு இருந்தா மத்திய அரசாங்கம் அதை கொடுக்கணும், பேசிஸ் இருக்கணும். அதுதான் கேக்குறோம். அதுக்காக தான் விவசாயிகள் உட்கார்ந்திருக்காங்க. அதுக்காக நான் என்ன சொல்றேன், அசஸ்மென்ட் தவறுன்னு பேசுங்கன்றேன். காட்டு, அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ஏதோ வாய்க்கு வந்ததுக்கு ஒரு நம்பர்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அரசாங்கம், மாநில அரசாங்கம் இந்த விஷயத்துல இன்னைக்கு கூடங்க நீங்க பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல இல்லவே இல்லை, யாருமே அதை பத்தி கவலையே படல, எதுவுமே கிடைக்கல. அப்பவும் கூட மத்திய அரசாங்கம் எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்தையே சொல்லிட்டு இருந்தா இவங்களுடைய நோக்கம் பிரச்சனைகளை தீர்ப்பதா அல்லது குறை சொல்லுவதா மத்திய அரசாங்கம்? இதுதான் நான் கேட்கிறேன். இல்லங்க, எங்களை பொறுத்தவரைக்கும் ஒண்ணு சொல்றேங்க. இப்ப இவங்க எல்லாம் பேசினாங்க, எங்களுடைய தமிழ்நாடு வளர வேண்டும் நான் நினைக்கிறேங்க. வளர்ச்சி நல்ல அளவுல பெரிய அளவுல தமிழ்நாடு வளரணும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளீஸ், இந்த மாதிரி இவங்கள மாதிரி குரூப், சில ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் பிரச்சனை எதை எடுத்துட்டு வாங்க பிரச்சனை. நீங்க மாநில அரசாங்கத்தை நிறைய குற்றம் சாட்டி நிறைய விஷயம் சொன்னீங்க. சட்டத்தை மதிக்காத சுதந்திர போராட்டத்தில் ஆமா பாபர் மசூதி கேஸ் இருக்கும்போது பாபர் மசூதி இடிச்ச உங்களால இப்படிதான் நீங்க பிரின்சிபல் சொல்ல அமைதியானீங்கல்ல, நீங்க சொல்ல முடியும். நீங்க பிரின்சிபல் அமைதியானீங்கல்ல, நாங்க சொல்றோம் தேசத்துக்கு நன்மை செய்யாத மக்களை கொள்கின்ற ஒரு கட்சி வந்து எங்க நாட்டு தமிழ்நாடு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? சுந்தர்ராஜன், மிஸ்டர் ராகவன், நீங்க வந்து எங்க பிரின்சிபல்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வந்து we will call you as what how we like. சரியா? what you deem to be fit. நீங்க உங்களுக்கு என்ன தகுதியா நாம என்ன சொல்வோம்? இருங்க, நான் சொல்றேன். ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்களா? ரெண்டு பேர் இல்ல ரெண்டு பேருக்கு பதிவு பண்ணிட்டீங்களா? உங்களோட ஆட்சி கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நான் 2 நிமிஷம் அமைதியா இருக்கேன். நீங்க என்ன சொல்றதா சொல்லுங்க. இன்னைக்கு 1500 எம்எல்ஏ கிட்ட இருக்காங்க, நீங்க வச்சுக்கோங்க 150 எம்பி இருக்காங்க. நான் சொல்றேன் 16 கவர்மெண்ட் என்ன சொல்றீங்க? மக்கள் செல்வாக்கு நீங்க இந்தியா தான் இந்தியா சொல்ல இந்திரா காந்தியா தோக்கடிச்ச நாடு அது. ஆடக்கூடாது, சரியா? எல்லாம் வந்து ஆடக்கூடாது, சொல்ல முடியாது. நீங்க நாங்க சொல்ல முடியும், ஆன்டி நேஷனல் சொல்ல முடியும். நீ தாராளமா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அவரை சொல்லுங்க. நீங்க அவரை சொல்லுங்க. அவர் இல்ல அவர் பிரின்ஜ் குரூப் சொல்றீங்க, அமைதியா இருந்தீங்க. அவர் பிரின்ஜ் குரூப் சொல்றீங்க, அமைதியா இருந்தீங்க. நான் தான் பதிவு பண்ணேன், நீங்க சொன்னதா? நீங்க பதிவு பண்ணீங்களா சார்? இல்ல நீங்க தான் அதை ஸ்டாப் பண்ண சொல்லணும். நீங்க தான் பேசாதீங்க சொல்லணும். நான் தான் பதிவு பண்ணேன். as a moderator you should have done it. நீங்க பதிவு பண்ணீங்கல சார்? நீங்க சொன்னாங்க. என்ன மாநில அரசாங்கத்திட்ட நான் கேள்வி கேக்குறேன். அடுத்த நிகழ்ச்சி அடுத்து கேட்க நான் முடிக்கலாமா? இன்னும் நீங்க அவர் நடுவுல போயினா நான் எம்பரஜி நான் பேசறது விட்டுறேன். இல்ல நீங்க மாநில அரசாங்கத்தின் மீது தான் உண்மையா குற்றச்சாட்டுகளை வச்சீங்க. அத்தனைக்கும் மாநில அரசாங்கம் காரணம் சொன்னீங்க. அவங்க கிட்ட கேட்க மாட்டீங்க. ரெண்டு பேரும் நான் உங்களை சொல்றேன். இப்படி போயிட்டு இருந்தா நிகழ்ச்சி நடக்காது இல்லையா? என்ன பேச ஒருத்தர் கத்தினா என்னோட சான்ஸ் விட்டுருவீங்களா நீங்க? நீங்க அவங்கள தானே கேட்க சொன்னீங்க. இருங்கம்மா, நான் இன்னும் பேசிய முடிக்கல. இல்லாட்டி விட்டுருங்க, நீங்களே பேசிக்கோங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நான் ஒன்றும் நாங்க என்ன சொல்லணுமோ சொல்லித்தான் ஆகணும். புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு சில ஃப்ரிஞ்ச் குரூப், இவங்களை போன்ற ஃப்ரிஞ்ச் குரூப் வேலை செஞ்சிட்டு இருக்குது. இதை நாங்க எதிர்க்கிறோம். எஸ் சார், சுந்தர்ராஜ். இல்ல ரொம்ப அதாவது அவர் அந்த அதே வார்த்தைகளை மீண்டும் பயன்படுத்துறாங்க. கடுமையான கண்டனங்களை என்னுடைய மாநிலத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அப்படிதாங்க பேச முடியும். தேசத்தின் விடுதலை போராட்டத்தப்ப தேசத்தை காட்டி கொடுத்த நபர்கள்லாம், தேசத்தின் விடுதலை போராட்டத்தப்ப தேசத்தை காட்டி கொடுத்த நபர்கள்லாம் ஜெயிச்சிருக்கிறோம். பாபர் மசூதிங்கிற அந்த உத்தரப்பிரதேச மக்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நிச்சயமா செய்வாங்க. இது வந்து என்ஜிஓக்களை பத்தியோ அல்லது பாபர் மசூதி பத்தியோ விவாதம் இல்ல. தமிழ்நாட்டில் வளரக்கூடாது, வளர்ச்சி பாதையில வரக்கூடாது நினைக்கிற ஃப்ரிஞ்ச் குரூப். வளர்ச்சினா என்ன? மக்களுக்கு சாப்பாடு முக்கியமா, ஹைட்ரோ கார்பன் முக்கியமா, மக்களுக்கு தண்ணி முக்கியமா, காவேரி முக்கியமா, ஹைட்ரோ கார்பன் தெரியாத ஒரு வளர்ச்சியை நாங்க வளரக்கூடாது. இந்த தேசத்தின் மக்கள் மீது, விவசாயிகள் மீது நம்பிக்கை இல்லாம, விவசாயிகள் மீது மரியாதை இல்லாத 15 நாளா இருக்கிற ஒரு விவசாயிகள் எலிக்கறியை சாப்பிடுறாங்க, உயிரோட எலியை பிடிச்சி சாப்பிடுறாங்க. ஒரு உணர்வு கூட அற்ற, உணர்வற்ற ஒரு மத்திய அரசாங்கம், உணர்வே இல்லாத கட்சி எப்படி ஏத்துக்க முடியாது? பூவிலங்கு நண்பர்கள்
போன்ற fringe group தமிழ்நாடு வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. Let's leave it there. திருப்பி நான் பதில் சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே பயன்படுத்த வேண்டாம். திரும்ப ரெண்டு பேரும் அதே வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க. நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டே போங்க. நான் நிப்பாட்டிட்டு நான் பதில் சொல்றேன். சரியா? நீங்க பதில் சொல்றீங்க, நான் இப்ப சொல்லிட்டேன். Let us all leave it here. I want to take the show to the next level. I have only 1 hour, sir. I'm very very sorry. Please, திரு ஜெகநாத். தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னு பாஜக பெரிய பங்கு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு அக்கறை வர்தா புயல் வந்தப்போ பிரதமர் மோடி ஒரு அறிக்கை விடல. இல்ல இருங்க, நான் சொல்றேன், இது பதிவு பண்ணி ஆகணும். காவிரி மேலாண்மை நிவாரண நிதி ஒதுக்குனாங்க. இல்ல நிவாரண நிதி எவ்வளவு ஒதுக்குனாங்க? 22,000 கோடி ரூபாய் இங்க கேட்டிருக்காங்க. அவங்களோட அசஸ்மென்ட் 22,000 கோடி இல்லன்றாங்க. நம்ம திரும்ப அந்த நம்பர் கேம்க்குள்ள போறோம். சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? விவசாயிகளை பத்தி நான் பேசுறேன். விவசாயிகளுக்கு ஒரு கடன் தள்ளுபடி பண்றதுக்கு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்றீங்க இல்லையா? அது எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்க? ஒரு 3,500 கோடி அதுக்கு ஒதுக்கி இருக்கிறீங்க. இலவச மின்சாரத்துக்கு ஒரு 2,800 கோடி நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க. சரிங்களா? யாரு? மாநில அரசுனே வச்சுக்கோ. நான் மத்திய அரசுக்கு போக மாநில அரசுனே வச்சுக்கோ. சரிங்களா? ஒரு விவசாயி அந்த கடனை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு விவசாயி ஒரு கடன் கேட்டு ஒரு பேங்குக்கு போனானா அந்த விவசாயி இப்ப படுற கஷ்டத்தை நான் சொல்லட்டுமா? எஃப்எம்பி கொண்டா, டோபோசிஸ் கொண்டா, பட்டா கொண்டா, ஆனா இது அப்புறம் வந்துட்டு நீ வந்து உழவனா இல்லையான்னு உழவனட்டை கொண்டு வா, எல்லா சுற்றி இருக்கிற எல்லா பேங்க்குக்கு போய் நோட்டிவ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா. இதெல்லாம் இத்தனைக்கும் இதுக்கெல்லாம் எவ்வளவு நஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு தெரியுங்களா? ஒரு பென்சுக்கார ஒரு BMW காரோட ஆர்சி பக்கத்துமே கொடுத்தா 2 நிமிஷத்துல பணம் கொடுக்குறான். இல்ல, அதாவது நீங்க சொல்றீங்க அவங்க அதிகமா அலக்கழிக்கப்படுறாங்கன்றது அது உண்மையா இருக்கலாம். அதுல பல்வேறு முறைகேடுகள் இருக்கலாம். அதெல்லாம் நிச்சயமா அட்ரஸ் பண்ணணும், நான் மறுக்கல. நீங்களும் ஒரு லோன் வாங்கணும்னா கூட நிச்சயமா நம்ம ஐடி ப்ரூஃப் கொடுத்தானோ, அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தானோ, நம்மளுடைய சேலரி சர்டிபிகேட் கொடுத்தானோ, நம்ம இந்த கடனை திருப்பி அடைக்க முடியுமா இல்லையாங்கிறதுக்கான 100 ஆவணங்கள் கொடுத்தானோ, வீட்டு பத்திரம் கொடுத்தானோ, சோ எந்த கடனாக இருந்தாலும் இந்த மாதிரி சில டாக்குமெண்டேஷன் இருக்கு. அது கேட்காம யாரும் கடன் கொடுக்கறது. சரி, ஓகே, அது உங்க பாயிண்ட்க்கே நான் வரேன். எங்களுக்கு அவ்வளவு இது கொடுத்து நான் வாங்குறோம்ல, இயற்கையின் சீற்றத்துக்கு நடுவில் விவசாயம் பண்றோம்ல, அப்போ எங்களுக்கான ஒரு பிரீமியம் தொகை இருக்கும், இன்சூரன்ஸ். எங்களை கேட்காமலே அவங்க இன்சூர் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அப்போ கேட்காம விவசாயியும் ஒரு பிரீமியம் தொகை கட்டணும். சரி, கட்டணும்னே வச்சுங்க. விவசாயியும் கட்டுறாங்க, மத்திய அரசும் கட்டுது, மாநில அரசும் கட்டுது. மாநில அரசு கட்டுது, மத்திய அரசும் கட்டுது. ஒரு இயற்கை பேரிடர் வந்தா அதுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணுமா இல்லையா? ஆனா என்ன தெரியுமா சொல்றாங்க? இல்ல சார், நான் பேசும்போது நீங்க ஃபசல் பீமா யோஜனாக்கு என்ன பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்? ஃபசல் பீமா யோஜனா பல மாநிலங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் தான் நான் கேக்குறேன். 2 நிமிஷம் கேளுங்க. நீங்க விவசாய சஃபர் ஆறதுக்கு ஃபசல் பீமா யோஜனா சேரவே இல்ல. இதான் திரு ஜெகநாத். எஸ், நிவாரணம் கொடுக்கணும். நம்ம உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா? போய் கேட்டா, இப்ப நான் வந்து ஒரு திண்டிவனத்துல ஒரு கரும்பு சாகுபடி பண்றேன். ஒரு 2 ஏக்கர்ல சாகுபடி பண்றேன்னு வச்சுங்களேன். அந்த 2 ஏக்கர் சாகுபடி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, போய் இது கொடுக்கணும். உங்க 2 ஏக்கருக்கு மட்டும் ஆனா பரவாது, சுத்தி இருக்கிற 6 வருவாய் கிராமத்துல இருக்கிற எல்லா இதுவும் அதெல்லாம் இப்ப மாத்திருக்காங்க. அததான் திரு ராகவன் அவர்களும் குறிப்பிட்டாங்க. அப்படிதான் இருந்தது முன்னாடி. இப்போ ஒரு ஏரியாக்கும் ஒரு நிலத்துக்கும் இன்னும் ஒரு இடத்துல மட்டும் நடந்தா கூட மாத்தலாங்கிறதா புதிய இன்சூரன்ஸ் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க பிஜேபி அரசுல. அததான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. ஒரே ஒரு பதிவு கரும்புல எடுக்கிற சர்க்கரைக்கு மட்டும் தான் நீங்க காசு தரீங்க இல்லையா? அதுல இருந்து வர சர்க்கரைக்கு நீங்க காசு கொடுக்கறது இல்ல. அதுல இருந்து வர மின்சாரத்துக்கு நீங்க காசு கொடுக்கறது இல்ல. மொலாசஸ்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க காசு கொடுக்கறது இல்ல. அந்த சக்கரை காசே ஒழுங்கா கொடுக்கறது இல்லன்ற குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கீங்க, நம்ம கேட்போம். திரு தனியரசு, உங்ககிட்ட தான் இந்த விஷயத்தை நான் கொண்டு போக விரும்புறேன். இந்த ஒரு விவசாயிகளுடைய பிரச்சனையை பொறுத்தவரை இன்னைக்கு டெல்லியில போராடிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்துறாங்க. வறட்சி சார்ந்த பல விஷயங்கள் தொடர்ந்து முன்னிறுத்தப்படுகிறது. மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் அதிகம் நிச்சயமாக இருக்கிறது. அதெல்லாம் அவங்க வந்து செய்யணும். காவிரி மேலாண்மை வாரியத்துல இருந்து பல விஷயங்கள் அதை நம்ம அவங்க கிட்ட கேட்டிருக்கோம். பட் மாநில அரசாங்கத்துக்கும் இதுல ரோலே இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா? மாநில அரசாங்கம் அடுத்த கட்டமாக விவசாயிகளுடைய பிரச்சனையில என்ன செய்ய போகிறதுன்ற கேள்வி தொடர்ந்து திரு ராகவன் அவர்களும் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. நீங்க பதிலளிக்க விரும்புவீங்க திரு தனியரசு? இல்லம்மா, கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக டெல்லி சந்தர் மந்தரில் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு சாமானிய எளிய தமிழ்நாட்டினுடைய விவசாய பெருமக்கள் தலைநகர் டெல்லியில் அரை நிர்வாணத்தோட அவர் மண்டை ஓடுகளோட எலி சாப்பிட்ற மாதிரியெல்லாம் பல வகையான இன்னல்களை குளிரில் வெயிலில் அப்படி ஒரு மிக முக்கியமான வலிமையான கோரிக்கைகளை தமிழ் நிலமெல்லாம் பரவி வாழுகிற லட்சக்கணக்கான விவசாயிகளினுடைய உணர்வுகளை, வேதனையை, கண்ணீரை, துன்பத்தை, துயரத்தை பிரதிபலிக்கிற அந்த விவசாயிகளினுடைய கண்ணீரை அல்லது அவருடைய குரலை டெல்லியில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற மோடி அரசு போய் பாரதிய ஜனதா கட்சி அரசு சந்தித்து அவர்களை பற்றி பேசி அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை தருவதற்கு
மறுக்கிறது, அவர்களை உதாசீனப்படுத்துகிறது. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இந்த விவசாயிகள் ஒரு பக்கம் 14 நாளா போராடிட்டு இருக்காங்க, நெடுவாசல்ல பிரச்சனைகள் இருக்கிறது, தமிழகம் வரலாறு காணாத வறட்சியை சந்தித்து இருக்கிறது, குடிநீர் பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகள்ல எதையுமே மாநில அரசு தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க, அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஆர்கே நகரில் முகாமிட்டு தேர்தல் வேலைகளை தான் மும்முரமா கவனிக்கிறாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறார். இல்லையா, இப்போ ஏற்கனவேமா இப்போ நம்ம நெடுவாசல் பிரச்சனை வந்து நெடுவாசலில் கார்பன் ஹைட்ரேட் திட்டத்தை கொண்டு வந்தது, ஹைட்ரஜன் அந்த அது போன்ற திட்டங்களை நாங்கள் நெடுவாசல் கொண்டு வந்தது மாநில அரசு அல்ல. அதுபோன்று காவிரி மேலாண்மை வாரியத்தை நாங்கள் அமைக்காமல் காலதாமத்துவது மத்திய அரசு அல்ல. மாநில அரசு மத்திய அரசு முறையிடுகிறது, உச்சநீதிமன்றத்தில் முறையிடுகிறது. எவ்வளவு முறை முறையிட்டாலும் நாட்டில் இருக்கிற மக்கள் பிரிவு வாரியாக கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய பொழுதும், மக்களை திரட்டி அறவழியில் போராடுகின்ற போது போராட்ட குரலுக்கும் மதிப்பளிக்காத பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, மாண்புமிகு பிரதமர் மோடி ஐயா, அரசினுடைய சட்டமன்றத்திலே இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கும் மதிப்பளிக்கிறது இல்லை. வேற என்ன செய்ய முடியும்? அனைத்து கட்சிகளினுடைய ஏகோபித்த ஆதரவோடு நீட் மத்திய மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நீட் வேண்டான்னு நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் உட்பட அனைத்து கட்சிகளும் தீர்மானம் போடுறோம். இதுவரைக்கும் குடியரசுத் தலைவரோ மத்திய அரசு ஒப்புதலுக்கு எந்த முன்முயற்சியும் எடுக்கல. காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு நாங்கள் தீர்மானம் போட்டோம், காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு நாங்கள் இதுவரைக்கும் ஒப்புதல் தரல. மத்திய அரசு தமிழ்நாடு அரசை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை நிராகரிக்கிறது. இது மத்திய அரசு, மக்களினுடைய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை தொடர்ந்து மதிப்பளிக்காமல் வஞ்சிப்பது தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய இறைமையை சட்டத்திற்கு விரோதமாக, ஜனநாயகத்திற்கு விரோதமாக, சுதந்திர மக்களாட்சி குடியரசு தத்துவத்திற்கு எதிராக செயல்படுவது மிகுந்த வேதனையை தருகிறது. திரு தனியரசு ஒரு நிமிஷம், அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அப்படிங்கறத சொல்லிதான் என்னுடைய கேள்வியை நான் தொடங்கினேன். நிச்சயமாக மத்திய அரசிடம் காவிரி மேலாண்மை வாரியம் கேட்கணும், வறட்சி நிவாரணம் கேட்கணும், நிறைய கேட்கணும். இந்த மீன் டைம் மாநில அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா? வறட்சிக்காக இன்னைக்கு எத்தனை ஏரிகளை நம்ம தூர்வாரி இருக்கோன்றது தொடங்கி, விவசாயிகளுக்கான எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம தீர்த்திருக்கோன்றது தொடங்கி, இன்னைக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தொகை திரும்ப கிடைக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு இல்லையா? மாநில அரசாங்கத்துக்கு ரோலே இல்ல, மத்திய அரசாங்கம் தான் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற நிலை இருக்கா? இல்லைம்மா, இப்போ நம்ம ஏற்கனவே இந்தியாவிலேயே விவசாயிகளினுடைய வறட்சிக்கு நிவாரணம் தந்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இல்ல, அது அவங்க வந்து இன்ஃபேக்ட் கர்நாடகாவும் கேரளாவும் நமக்கு முன்னாடியே வறட்சி மாநிலம் டிக்ளேர் பண்ணாங்க. இப்படி பல கேள்விகள் அதுல இருக்கு. உங்களுடைய இறுதியான பார்வை என்ன இருந்தாலும் நீங்க பதில் செய்யலாம். நான் மற்ற விருந்தினர்கள்ட்ட போவோம். எஸ், ஒரே நிமிஷம். இப்போ நம்முடைய ஒரு மிகுந்த இந்த மக்களை நேசிக்கிற ஒரு மிகப்பெரிய மத்தியில் வலிமையாக ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர், மூத்த வழக்கறிஞர் நம்முடைய KT ராகவன் ஐயா தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக இவர்கள் மத்திய பாரதிய ஜனதா கட்சியிட தமிழ்நாட்டு மக்களோடு எங்களோடு இணைந்து KT ராகவன் ஐயா போன்றவர்கள் வாதாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு சலுகைகளை, உரிமைகளை, நிதியை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்களே இப்படி இவர்கள் மாற்றாந்தாய் போடு இவர்களே நடக்கிறார்கள் என்பதா எங்களுக்கு வேதனை. இப்ப நம்ம தமிழிசை ஏங்க மண்ணுக்குள்ள நடக்குது அது தடுங்கன்னு சொன்ன தப்பா? ஆந்திரால சந்திரபாபு நாயுடு 3 மாசத்துல 2 நதியை இணைக்கிறாரு. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னைக்கு நதி எத்தனை நதிகள் இருக்கு இணைக்கப்படாம இருக்கு? அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்களா? விவசாயிகளுடைய பிரச்சனை இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அதுல முதல் குற்றவாளி இந்த திராவிட கழகங்களுடைய ஆட்சி தான். அதுக்கு எதுவுமே செய்யல. எந்த நதி இணைக்க மாட்டீங்க, மண்ணல்றதை நிறுத்த மாட்டீங்க, பக்கத்து மாநிலத்துக்கு கொண்டு போய் குடிப்பீங்க. நீங்க இப்ப குற்றம் சாட்டுகிறீங்களா? உங்களுடைய இயலாமை, உங்களுடைய ஆட்சி நடத்த தெரியாம போனதுனாலதான் இந்த லட்சணம் இன்னைக்கு தமிழ்நாடு. இப்ப கர்நாடகாவில் ஒரே நிமிஷம் கேட்டு, கர்நாடகாவிலே ரெட்டி சகோதரர்கள் உங்களுடைய மூத்த தனிப்பெரும் தலைவராக இருக்கிற சுஷ்மா சுவராஜுடைய நெருங்கிய கூட்டாளி ரெட்டி சகோதரர்கள் கனிம வளத்தில் கொள்ளையடித்தார்களே, அவர்களோடு நீங்கள் கூட்டு சேரவில்லையா? எட்டியூரப்பையா ஊழல் குற்றச்சாட்டிலே வழக்கில் சிக்கப்பட்டு உங்க கட்சியிலிருந்து பிளவுபட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இழக்கவில்லையா? பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி. எடியூரப்பா கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அதுல இருந்து அவர் அக்விட்டட். நீங்க வந்து சப்ஜெக்ட்டுக்குள்ள வாங்க. மண்ணை ஏங்க கொள்ளடிக்க விட்டீங்க? மண்ணை ஏங்க கொள்ளடிச்சீங்க? தமிழ்நாட்டுல எல்லா 6 கடையும் சுரண்டினீங்களே.
தமிழ்நாட்டுல எல்லா ஆறுகளையும் சுரண்டீர்களே, முதல் குற்றவாளி நீங்க, உங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி. ஒரு நிமிஷம். அதாவது இந்தியாவிலேயே நேர்மையான லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு கண்ணியமான நிர்வாகத்தை நடத்துவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ரைட். தலைமையே ஜெயிலுக்குள்ள இருக்குதுங்க. ஆட்சிக்கு கொண்டு வர்றாங்க. தலைமை ஜெயிலுக்குள்ள இருக்கு. ஒரு நிமிஷம். மத்திய அரசாங்கம் என்னெல்லாம் செய்யணும்னு நீங்க சொல்லிட்டீங்க. திரு தனியரசு மாநில அரசாங்கம் என்னெல்லாம் செய்யணும்னு திரு ராவன் சொல்லிட்டாரு. இரண்டு அரசாங்கமும் அதை செய்ய போகிறதான்ற நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நான் திரு சுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய விஷயம், இந்த ஒரு நெடுவாசல் திட்டத்துல அப்கோர்ஸ் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இது வந்து சயின்டிபிக்கான நிறைய கேள்விகள் இருக்கு, மக்களுக்கு ரிசால்வ் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பட் இதை தாண்டி பல திட்டங்கள் நம்ம இதே மாதிரி பார்க்கிறோம், தொடர்ந்து எதிர்ப்புகள் கிளம்புது. இன்னைக்கு திருமங்கலத்தை இதுல திருமழிசையில ஒரு சேட்டலைட் சிட்டி வேணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சில மக்கள் வந்து எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. வண்டலூர்ல நமக்கு ஒரு பஸ் நிலையம் வேணும் அப்படின்னு சொன்னா அதற்கு மக்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இந்த மக்களோட எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்றது, இன்னைக்கு நமக்கு ஒரு புது பஸ் டெர்மினஸ் வேண்டாமா அப்படின்னா சென்னை மாதிரியான வளர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாநகரத்துக்கு நிச்சயமா வேணும் அப்படிங்கிறது இதுவா இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லா திட்டங்களையும் எதிர்க்கவும் முடியாது, வளர்ச்சிக்கான சில விஷயங்கள் தேவை அப்படிங்கிற அடிப்படையும் இருக்கு. சோ இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு வளர்ச்சியும் ஒரு பக்கம் தேவை, நம்ம பஸ் ஸ்டாண்டை எதிர்த்திட முடியாது. ஹைட்ரோ கார்பன்றது சயின்டிபிக்கா இருக்கலாம், பட் அதையும் புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம குறைஞ்சபட்சம் செய்யலாம் இல்லையா? அவங்க இன்னைக்கு கூட தர்மேந்திர பிரதான் ஒரு ட்ரைபேட்ரியேட் டாக்னு சொல்றாரு, பேச்சுவார்த்தைன்னு சொல்றாரு, போகவே மாட்டோம்னு சொல்றது சரியான விஷயம். நிச்சயமாக அதாவது ஒரு எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நீடித்து நிலைக்கக்கூடிய வளர்ச்சியோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோ நாங்கள் எதிர்த்தது கிடையாது. நாங்கள் வந்து இப்போ மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எங்கேயாவது எதிர்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய பஸ்ஸஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் விஷயம் வந்து நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நிறைய விவசாய நிலங்களை எடுத்து அவங்க பஸ் ஸ்டாண்ட் கட்ட போகிறாங்க, அதனால மக்கள் இருக்கிறாங்க. அப்போ எதை அழிச்சு நம்ம காஞ்சிபுரம் சைடுல சென்னைக்கு மிக அருகில்னு ஃபிளாட் வாங்குறோமே, அத்தனையும் விவசாய நிலம் தானே? கண்டிப்பா தப்பு தானே சொல்றோம். அதை நீங்க அதான் நான் சொல்றேன், நீங்க வந்து 80களில் 70களில் நீங்களே நீங்க பேசும்போது தெரியாம சொல்லிட்டீங்க, நகரம் சொல்லாம நரகம் சொல்லிட்டீங்க நீங்க பேசும்போது. நான் கவனிச்சேன். இல்ல அதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க என்ன காஸ்ட் கொடுத்து நம்ம அந்த டெவலப்மெண்ட்டை வாங்குறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நீங்க இதே கேள்வி 1980களில் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கின்ற நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் தான் வேணும், எங்களுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் தான் வேணும், எங்களுக்கு வந்து எல்லாமே வேணும் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய இஃப் இட்ஸ் ஒன் திங் அப்படின்னா வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான். இன்னைக்கு வந்து வாழ்வதற்கு தகுதியற்ற நகரமாக சென்னை, டெல்லி போன்ற பல்வேறு நகரங்கள் மாறி இருக்குது. வாழ்வதற்கு தகுதி கிடையாது இந்த நகரங்கள்லாம். பல்வேறு உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகள் வந்து பல்வேறு ஊர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஊர்களாக இருக்கு. மக்களுக்கு தண்ணி கிடைக்கல, சாப்பாடு பிரச்சனை இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நீங்க சொல்ற டெவலப்மெண்ட் வந்து நம்ம பார்க்கணும். நீங்க இந்தியா வந்து இந்த பாரிஸ் கன்வென்ஷன் இதை வந்து ராட்டிஃபை பண்ணப்ப நம்ம இன்னும் ஒரு டெவலப்ட் நேஷன் இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது. நமக்கு வளர்ச்சி நீங்க டெவலப்மெண்ட் நேஷன் என்ன? இந்தியா உலகத்துல ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வெளியிட்டாங்க சில நாட்கள் முன்ன பார்த்தோம். அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து 118ல இருந்து 121 போயிருச்சு. அப்ப இங்க வாழக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாக இல்ல. எந்த நாடுகள் தான் மகிழ்ச்சியாக தெரியுமா? யூரோப்பியன் நேஷன்ஸ், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், பூட்டான் வந்து ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல மிகவும் முக்கியமான இடத்துல இருக்கு. அங்கெல்லாம் நீங்க சொல்ற எந்த ஹைட்ரோ கார்பனும் கிடையாது, எந்த நியூக்ளியர் எனர்ஜி, எந்த நியூக்ளியர் பார்க்கும் கிடையாது. ஆனால் மக்கள் சந்தோஷமா வாழ்றாங்க. அப்ப மக்களை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய அடிப்படை ஆதாரங்களான நீரும் உணவும் தான் ஃபர்ஸ்ட், மற்ற எல்லாமே செகண்டரி தான். ஸோ அது நம்ம கணக்கு எடுத்து நம்ம டெவலப்மெண்ட் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ரைட், ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி போக வேண்டிய நேரம் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. நிச்சயமாக இந்த எரிவாயு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் தற்போது சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இது வெறும் ஒப்பந்தம் மட்டுமே, அங்க எந்த கிணறும் தற்போது போடப்படவில்லை. அடுத்த கட்டமாக அங்க எந்த கட்ட நடவடிக்கையும் உடனடியாக எடுக்க போவதில்லை. அந்த ஜெம் லெபார்டரிஸ்னு சொல்லக்கூடிய அந்த இந்த ஒரு எண்ணெய் கிணறை வந்து குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனமே கூட சொல்வது 6 மாதங்களாக குறைந்தபட்சம் ஆகும் நாங்கள் இந்த விஷயத்தை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கு. ஏனென்றால் பல விஷயங்கள் நடுவில் செய்ய வேண்டியிருக்கிறது, அப்ரூவல் பெற வேண்டியிருக்கிறது, மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் பெற வேண்டியிருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கின்றன. அதனால் மக்களுடைய கருத்துக்களை இனியும் வந்து மாநில அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி மக்களிடம் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் சட்டப்பூர்வமாகவே நிர்வாகபூர்வமாகவே கூட இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சோ உடனடியாக இந்த நெடுவாசலில் இந்த திட்டம் வந்துவிடுமா என்றால் அடுத்த 6 மாதத்திற்கு இல்ல 4 மாதங்களுக்கு நிச்சயமாக இல்லை என்று சொல்லலாம். அந்த 4-6 மாதங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகின்றன, மக்களிடம் எவ்வாறாக பேச போகிறார்கள், மக்களை அரசாங்கம் கன்வின்ஸ் செய்ய போகிறதா, இந்த திட்டம் தேவை என்பதை மக்கள் ஒத்துக்கொள்ள போகிறார்களா அல்லது இப்போது இருக்கக்கூடிய நிலையிலேயே தொடர்கிறார்களா என்பது நமக்கு அடுத்தடுத்த மாதங்களில் தெரிந்துவிடும். நேர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.